ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.2ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதை நல்லா கவனிங்கப்பா. இதுல மொத்தமா 3 பார்ட் இருக்கு. 1 2 3. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏரியானா ஃபுல்லா அந்த கிரீன் கலர் பார்ட் ஃபுல்லா கண்டுபிடிக்க போறோம். ரைட். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளை நான் என்ன பண்றேன், 4ஆ பிரிச்சுக்கிறேன். இந்த 4ஆ பிரிச்சுட்டு இந்த பார்ட்டை இப்போ நான் ஷேட் பண்ற பார்ட்டை நல்லா கவனிங்க. இந்த பார்ட்டும் நான் இங்க 1ன்னு போட்டிருக்கேன்ல, இந்த பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சர்க்கிளையே 4ஆ பிரிச்சு அதுல ஒரு பார்ட் தான் எனக்கு இங்க கொடுத்துருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அப்ப நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த ஒரு சர்க்கிளை ஃபுல்லா கன்சிடர் பண்ணும்போது ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? டேரக்டா ஃபார்முலாவை எழுதிடுறேன். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். நம்ம கிளாஸை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க இந்த ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும் மறக்கவே கூடாது. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதை. இப்போ இது ஃபுல்லா எனக்கு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா இந்த ஒரு பார்ட் மட்டும் எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. மொத்தமா இந்த பை ஆர் ஸ்கொயரை 4ஆ பிரிச்சிருக்கேனா, 4ல ஒரு பார்ட் தான் எனக்கு இங்க ஷேட் ஆயிருக்கு. இப்படிதான் எழுதணும். ஓகேவா? சரி, அடுத்தது இந்த பார்ட்டை கவனிங்க. இந்த பார்ட்டும் அந்த 3ன்னு நான் போட்டிருக்கேன்ல, இந்த பார்ட்டும் சேமா இருக்கா? அப்ப இதுவும் ஒரு பார்ட் தான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர், இது ரெண்டுத்துக்கும் என்ன பேர் சொல்லுவாங்க? செக்டார். ஒரு சர்க்கிளோட ஒரு பகுதியை செக்டார்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு மொத்தமா எத்தனை செக்டார் இருக்கு? 2 செக்டார் இருக்கா? அப்ப இன்டு 2 போட்டுக்கலாமா? இந்த டயக்ராம்ல இந்த 2 பார்ட் முடிஞ்சது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஏரியா சொல்யூஷன் போட்டுக்கங்க. இந்த டயக்ராம சும்மா ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அதனால இதை சொல்லித்தரேன். எதுவுமே புரிஞ்சு போடுங்க. ஏரியா ஆஃப் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு மொத்தமா 3 பார்ட்டு. ஓகேவா? அதுல 2 செக்டார் இருக்கு. ஏரியா ஆஃப் செக்டார் இருக்கு. 2 செக்டார் இருக்கு. பிளஸ் இந்த சைடு நடுவுல இருக்கிற பார்ட். இந்த பார்ட் பார்த்தாலே சொல்லிடலாம். எப்படி இருக்கு? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஆமாவா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் முடிஞ்சு போச்சு. அப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் செக்டர் ஃபார்முலா என்ன? எப்பயுமே சொல்லிடணும். எப்ப கேட்டாலும் சொல்லணும். ஏரியா ஆஃப் செக்டர் 1/2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? இது ஈஸி. எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத். ஈஸியா இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஏரியா கிடைச்சிரும். ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்தது பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆர் என்ன? 3.5 இன்ட்டு ஆர் வந்து 3.5. இது ஸ்கொயர் இருக்கிறனால 2 தடவை போட்டுக்குங்க. சரியா? சாரி, இங்க 4 இல்ல, சாரி தப்பா போட்டேன். ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா வந்து 4. சாரிப்பா. அப்போ 2 டேபிள்ல 1 டைம், 4 வந்து 2 டைம்ஸ். ஓகே, அப்போ இங்க 2 போட்டுக்கோங்க எங்கேயாவது ஒரு இடத்துல. பிளஸ் லென்த் என்னங்க? லென்த் வந்து 3.5. இதை மாத்தி போட்டா கூட ஒன்றும் தப்பு இல்லை. லென்த் இருக்கிற இடத்துல, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே. இங்க போடுறேன் அடுத்த ஸ்டெப். ஸோ இது 2 டேபிள்ல 11 டைம்ஸ், இது 1 டைம், இது 7 டேபிள்ல 35 5 டைம்ஸ். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறனால நீங்களும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை நல்லா கவனிப்பா. 11 இன்டூ 0.5 இன்டூ 3.5 பிளஸ் 3.5 இன்டூ 6 முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர், இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர், ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ அப்போ 11 இன்டூ 0.5 ஓட வேல்யூ என்ன? 55,00055, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி. ஓகே, ஸோ 5.5. ஸோ அகெயின் 11, இது ரெண்டும் போட்டிங்கன்னா 5.5 இன்டூ 3.5. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ இல்லைப்பா. சரியா? அதனால அதை நான் போடலை. பிளஸ் 3.5 இன்டூ 6. ஓகே, இப்போ 3.5 இன்டூ 55. பாயிண்ட்டை நீங்கள் கடைசியாக போட்டுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க.
5 5s are 25, மிச்சம் 2, 15, 17. 5 5s are 25, மிச்சம் 2, 15, 17. So 5, 2, 9, 1. இப்போ போடுங்க பாயிண்ட். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? இங்க ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட். ஸோ டோட்டலா 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 19.25 பிளஸ் இப்போ இது 3.5 into 6. 6 5s are 30, மிச்சம் 3, 21. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ இல்லை. ஸோ அப்போ 19.25 பிளஸ் 21. சரி, இதை ஆட் பண்றதுல நிறைய பேர் தப்பு பண்றீங்க. நான் தெளிவா சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல இங்க பாயிண்ட் இருக்கு. இங்க 21ல எந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு? இங்க பாயிண்ட் இருக்கு. எப்பயுமே ஒரு நம்பர் முடியிற இடத்துல எங்கேயுமே பாயிண்டே உங்களுக்கு கொடுக்கலன்னா நம்பர் முடியிற இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது 19.25. இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தது பாயிண்ட் வச்சிருங்க. 21 பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தானே இருக்கு. அப்போ பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் 21 எழுதணும். புரிஞ்சதா? மிச்சம் இருக்கிற இடத்துல 0 போட்டுக்குங்க. இப்போ ஆட் பண்ணுங்க. 5 to 40. ஓகே, 4025 பாயிண்ட் இங்க இருக்கும். ஓகே, இதோட யூனிட் என்ன? இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். யூனிட் பாருங்க, ரெண்டு இடத்துலையுமே சென்டிமீட்டர் தான் இருக்கு. அப்போ சென்டிமீட்டர் போட்டு மேலே ஸ்கொயர் போட்டுருங்க. ஏரியா கண்டுபிடிச்சாச்சா? ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்க என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். மொத்தமா 3 ஷேப் இருக்கு. ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்து எழுதி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ரைட்டா? சரி, இப்போ அடுத்தது பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நல்லா கவனிப்பா. பெரிமீட்டர் அப்படின்றது அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான். இப்போ இது எனக்கு 3.5னா இது எனக்கு 3.5. இந்த லென்த் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க இருந்து இங்க இது எனக்கு 6 சென்டிமீட்டர். இது எனக்கு 6னா இதுவும் 6 தான். இந்த கர்வ் எனக்கு தெரியாது, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது இங்க இது எனக்கு 3.5னா இதுவும் எனக்கு 3.5 தானே. இப்போ இது எனக்கு 3.5னா இதுவும் எனக்கு 3.5. இது இங்க 6. இந்த கர்வ் எனக்கு தெரியாது, ஆமாவா? இந்த கர்வ், இதுக்கு பேரு தான் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அந்த கர்வுக்கு பேரு ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இந்த சர்க்கிளை 4ஆ பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பார்ட்டை மட்டும் கன்சிடர் பண்றதுக்கு பேரு தான் ஆர்க். ஓகே, ஒரு சர்க்கிளோட அவுட்டர் பார்ட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? சர்க்கம்ஃபரன்ஸ். ஒரு சர்க்கிளோட அவுட்டர் பார்ட்னா சர்க்கம்ஃபரன்ஸா? அப்போ இந்த ஒரு பார்ட், இந்த சர்க்கிள் இதுவே 4 பாகமா பிரிச்சு அதுல ஒரு பார்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதுல இருந்து ஒரு பார்ட்டு? 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து ஒரு பார்ட். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு புரியுதா? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஆர்க் இந்த ஆர்க் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஒரு ஆர்க்கு பாருங்க, சொல்யூஷன் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஆர்க் எனக்கு தெரியணும். இந்த ரெண்டு ஆர்க் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க்கு கண்டுபிடிப்போம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க்குக்கு length of arc is equal to 1/4 into 2 into pi r. ஸோ அப்போ இது 2 times, இது 1 time. அப்போ 2 arc. இப்போ ஒரு ஆர்க்குக்கு நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? பை ஆர் பை 2. இதை மல்டிப்ளை பண்ணிருங்க. மேல இருக்கிறது பை ஆர், கீழே 2. இது ஒரு ஆர்க்குக்கு. இப்போ ரெண்டு ஆர்க்குக்கு போட்டுடலாமா? அப்போ ஃபார் 2 arc, for 2 arc is equal to 2 into pi r by 2. ஆட் பண்ணி வச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் கேன்சல். ஸோ பை ஆர். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ பெரிமீட்டருக்கு போட்டுக்கலாமா? பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் போட்டுருங்க, அப்புறம் இந்த ஆர்க்குக்கு போட்டுருங்க. இந்த ரெண்டு ஆர்க்கும் இது பண்ணி தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, 3.5 plus 6 அவுட்டர் பார்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். 3.5 plus 6 இந்த ஆர்க்கு ஆட் பண்ணி வச்சிருக்கேன், லாஸ்டா போடுறேன். அடுத்தது இங்க 3.5, அடுத்தது என்னது? plus 6. அடுத்தது இந்த ஆர்க்கு. இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கையும் ஆட் பண்ணி தான் நான் என்னன்னு போட்டு வச்சிருக்கேன்? பை ஆர். பை ஆரோட வேல்யூ என்ன?
போட்டுடலாம். இது சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 6 + 6 12 12 3.5 3.5 ஆன்சர் 7 ஆட் பண்ணி பாருங்க. ஓகே 5 + 5 0 மிச்சம் 1 6 7 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 0 கேன்சல். பையோட வேல்யூ என்ன 22/7 இன்ட்டு ஆர் என்ன இருந்தது 3.5. ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ரேடியஸ் என்ன இருந்தது 3.5. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது 1 டைம், இது 0.5 டைம்ஸ். 7 + 12 19 ப்ளஸ் இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 22 × 0.5. இது 5 zeros are 5 2s are 10 மிச்சம் 1 5 2s are 10 மிச்சம் 11. ஸோ 0 0. ஸோ 11 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி, நீங்களும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி. ஸோ 11. ஸோ ஆன்சர் என்ன 30. யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. சென்டிமீட்டர். ஓகேவா? யூனிட் வந்து பெரிமீட்டருக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடக்கூடாது. ரைட், ஓகே. இங்கே நல்லா கவனிங்க. இது சம் முடிஞ்சிருச்சுப்பா, இதுதான் ஆன்சரு. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், வெயிட் பண்ணி கவனிச்சுட்டு போங்க. இப்போ எனக்கு இதை இந்த இடத்த கவனிங்க. இப்படி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், இதை மல்டிப்ளை பண்ணிட்டு வந்த ஆன்சரால தான் இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை தான் மல்டிப்ளை பண்ணேன். ஆமாவா? ஏன் இப்படி பண்ணேன்? நான் ஏன் இப்படி பண்ணியிருக்க கூடாது? நான் ஏன் இந்த 12ஐயும் 22ஐயும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு வர ஆன்சரால மல்டிப்ளை பண்ணலாம்ல? ஏன் அப்படி பண்ணக்கூடாது? எப்பயுமேப்பா மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடிஷனுக்கு போகணும். எங்கெல்லாம் நீங்க மல்டிப்ளிகேஷன் பாக்குறீங்களோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனை தான் சால்வ் பண்ணணும். புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மாத்தி சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழ்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.